ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து கிளாஸஸ் தரப்போறதா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஸ்டின்ஸ் பேஸ்டா அந்த கிளாஸ் வந்து தரலாம் அப்படின்னு என்னுடைய பிளான். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் பேஸ்டா வந்து படிக்க விரும்புறீங்க. அண்ட் எனக்கும் அது வந்து கொஞ்சம் போரிங் இல்லாம கொஞ்சம் நான் எல்லாமே மேக்ஸிமம் இந்த இதுல வந்து கவர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்க கொஸ்டின்ஸ்ல. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் எது, செகண்ட் ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் எது, அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்றதான் பிளானு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக வந்து 2025 to 2026 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2026க்கான ஸ்கீம்ஸ் ஒரு 5-6 ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. அண்ட் 2025 இதில் வந்து ஜூலை டு டிசம்பர் இதில் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜான் டு ஜூன் அதில் உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு இதில் நான் 1947லேருந்து 2024 வரைக்கும் மேக்ஸிமம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஆல்ரெடி ஒரு 3 பார்ட் வீடியோ அண்ட் அதனுடைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த டாபிக்ஸ் ரெஃபர் பண்ண அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருங்க. இதுக்கு நம்ம இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக வந்து முடிச்சிடலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 to 6 சம்டைம்ஸ் 7 கொஸ்டின்ஸ் கூட கேட்குறாங்க. அண்ட் குரூப் 2 and 4ல வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2025 and 2026க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுல வந்து நான் எந்த ஸ்கீம்ஸ்மே வந்து அப்படியே வந்து சொல்றதை விட ஒவ்வொரு ஸ்கீம்லயுமே 3 விஷயத்த வந்து ஃபில் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இயர் எந்த இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அண்ட் அதில் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது 3த்தையும் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு தான் என்னுடைய பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உறுதியான ஓய்வூதிய வழங்கம் அறிவிக்கப்பட்ட திட்டம் எது? ஸோ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு என்ன ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து தெரியும் இந்த கோவிட் பீரியட்ல வந்து பென்ஷன்ஸ் தான் எதுவும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இருந்தது. இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இப்ப 2026ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, பென்ஷன் வந்து தராங்க. அதாவது அவங்களுடைய இதை வந்து டாப் ஸ்கீம் சொல்றாங்க, தமிழ்நாடு பென்ஷன் அஷ்யூர்டு ஸ்கீம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 50,000 சேலரி வாங்கிட்டே வராங்கன்ற பட்சத்துல அவங்களுடைய பென்ஷன் வந்து 50% அவங்களுடைய மந்த்லி சேலரியில வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா January 1, 2027ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர்ல இருந்து. ஸோ இந்த ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்ல தான் இந்த ஸ்கீம் வந்து இப்ப வந்து ஆல்ரெடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு இருந்திருக்கு, ஓபிஎஸ்னு 2003ல இருந்து. ஸோ அது வந்து இப்ப நிலுவையில இல்ல. ஸோ மறுபடியும் 23 இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீம். இது வந்து மெயினா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இப்ப நீங்க எல்லாரும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பிளஸ் டீச்சர்ஸ், இந்த டெட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதி வருவாங்களே கவர்மெண்ட் டீச்சர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, உலகம் உங்கள் கையில் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் எந்த தேதியில் தொடங்கப்பட்டது? ஃப்ரீ லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா January 2026ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் நேம் வந்து தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம். ஸோ 5th January 2026ல இருந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உலகம் உங்கள் கையில். ஸோ இயர் வந்து பாத்தீங்கன்னா 5th January 2026. அண்ட் இந்த ஸ்கீம் எந்த பிளேஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா சிவகங்கை. சிவகங்கை அப்படின்னு சொன்னோடனே நம்ம மேப்ல வந்து எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். ஸோ இதை வந்து நீங்க ஒரு தடவை போய் பாருங்க. அண்ட் இதனுடைய நோக்கம், இந்த ஸ்கீமோட நோக்கம் வந்து கிட்டத்தட்ட 20 lakh ஸ்டூடெண்ட்ஸை வந்து டார்கெட் பண்றாங்க. 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஃப்ரீ லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 10 lakh ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவர் பண்றாங்க. ஸோ இதுல வந்து டார்கெட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பிரைவேட் காலேஜ்லயுமே வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு உள்ள எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து தராங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் எய்டட் பிரைவேட். ஸோ இதுல வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஐடிஐ, இந்த மாதிரி பாலிடெக்னிக் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கவர் பண்றாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீம் மெயினா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 5th January 2026ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எத்தனை புதிய வீடுகள் கட்டப்படும்? டோட்டலா இவங்க வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து பாத்தீங்கன்னா 1 lakh ஹவுசஸ் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க, 1,00,000 வீடுகள். ஸோ இது வந்து இயர் வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் வந்து பண்ணுங்க.
அண்ட் இதனுடைய நோக்கம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வில்லேஜ் ஏரியால மேக்ஸிமம் எல்லாருக்குமே வீடு இல்லாதவங்களுக்கு தான் ஒரு பெர்மனன்ட் ஹவுசஸ் வந்து கொண்டு வர்றது தான். அதான் வந்து இதனுடைய நோக்கம். அண்ட் இதுல சொல்லியிருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு 3,500 crore எல்லா ஹவுசஸையும் கட்டி முடிக்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல வந்து பேசிக்கா வந்து ஒரு வீட்ல வந்து ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, சானிடேஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் முக்கியமான பாயிண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒரு குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம், ஈவன் குரூப் 4 எக்ஸாம்ஸ்லுமே இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ்ல வந்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து படிக்கும்போது கொஞ்சம் கிளியரா இந்த மாதிரி பிரிச்சு படிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் அந்த கண்டென்ட். தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்திற்கு நிதி வழங்கும் நிறுவனம் எது? TNWE சேஃப் ப்ராஜெக்ட். இதுக்கு வந்து நிதி வழங்கும் நிறுவனம். மேக்சிமம் நிதி வழங்குற நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கா தான் இருக்கு, உலக வங்கி. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 2026ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதனுடைய நோக்கம் வந்து என்ன பாத்தீங்கன்னா விமன் சேஃப்டிக்காக தான். ஏன்னா இந்த ஸ்கீம்ல வந்து விமன் சேஃப்டி தான். விமன் சேஃப்டி அண்ட் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை தரதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இது வந்து தமிழ்நாடு குளோபல் விமன் சம்மிட் 2026 வந்து நடந்திருக்கு. ஸோ அதுல தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க விமன் சம்மிட்ல. சரிங்களா? ஸோ இதான் இந்த ஸ்கீம் TNWE சேஃப் ப்ராஜெக்ட். இது வந்து வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்றாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் HPV தடுப்பூசி திட்டம் முதலில் எந்த மாவட்டங்களில் தொடங்கப்படுகிறது? HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம். HPVனா என்னன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். ஸோ அது ஒரு வைரஸ், அதுக்கான ஊசி போடுற திட்டம் தான் இது. ஸோ இது இனிஷியலா வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் டார்கெட் பண்றாங்கன்னா அரியலூர், தர்மபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை. இதுவும் தமிழ்நாடு மேப்ல கொஞ்சம் எங்க வருது கவர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அரியலூர், தர்மபுரி, பெரம்பலூர், திருவண்ணாமலை. அண்ட் அரியலூருக்கு மேலதான் பெரம்பலூர். ஸோ திருவண்ணாமலை, தர்மபுரி, பெரம்பலூர், அரியலூர். அண்ட் சிவகங்கை நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம். சிவகங்கை இங்க வருது. ஸோ இது வந்து முக்கியம். நீங்க வந்து அந்தந்த பிளேஸ் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாம வேற நிறைய ஜியாகிரபி, தமிழ்நாடு ஜியாகிரபி எல்லாமே படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்கனாமிக் ஜியாகிரபி அதுக்கு எல்லாமே. சரிங்களா? ஸோ HPV தடுப்பூசி திட்டம் வந்து திருவண்ணாமலை, தர்மபுரி, பெரம்பலூர், அரியலூர் தான். ஸோ இந்த HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் 2026ல தான் வந்து தொடங்கி இருக்காங்க. அண்ட் இதனுடைய நோக்கம் வந்து என்ன மெயினா வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கேர்ள்ஸ், அதுவும் எபோவ் 14 இயர்ஸ் உள்ள கேர்ள்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கேர்ள்ஸை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இந்த வேக்சினேஷன் கொடுக்கணும். அதுதான் இந்த ஸ்கீமோடைய டார்கெட். இது வந்து மெயினா இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக, சர்விக்கல் கேன்சர் அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு 100 வேக்சிட்டி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தமிழ்நாடு 100 சிப் வேக்சிட்டி ப்ராஜெக்ட். ஸோ இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் சிப் டிசைன் லேப்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜஸ். பொறியியல் கல்லூரிகளில் சிப் வடிவமைப்பு ஆய்வகங்களை அமைத்தல். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் இதெல்லாம் அதிக, ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு நம்ம சென்னை தான் சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஓரியன்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து உண்டு. ஸோ அது எல்லாமே இந்த இது கீழே வந்து கொண்டு வராங்க, இந்த தமிழ்நாடு 100 சிப் வேர்சிட்டி ப்ராஜெக்ட். இது மெயினா வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சிப்ஸை வந்து டிசைன் பண்றது, அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இதனோட இயர் வந்து 2025ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான நோக்கம் வந்து கிட்டத்தட்ட 5,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி செமிகண்டக்டர் டிசைன் பண்ற ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பிளஸ் IVP, இது வந்து ஒரு செக்டர். ஸோ ஐவிபி இவங்க வந்து செமிகண்டக்டர் டிசைன் பண்ற ஒரு செக்டர். ஸோ இவங்க சேர்ந்து தான் இந்த தமிழ்நாடு 100 சிப் வேர்சிட்டி ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ லேப்ஸ்ல வந்து டிசைன் கொண்டு வர்றது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் எந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன? மெயினா ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரம் இங்க வருது. சரிங்களா? ராமநாதபுரம். சிவகங்கை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், இங்கதான் வருதுன்னு. நெக்ஸ்ட் தூத்துக்குடி, விருதுநகர். ஸோ ராமநாதபுரம்க்கு கீழே தூத்துக்குடி அண்ட் விருதுநகர். ஸோ இங்கதான் என்ன ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க? ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி. பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா. பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா. ஸோ இந்த திட்டம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2026 ஸ்கீம்ஸ் இதெல்லாமே. ஸோ இது வந்து 2025 தன் தன்யா ஸ்கீம். ஸோ இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏரியா தான் கொஞ்சம் கடல் சார்ந்த பகுதிகள், ராமநாதபுரம் இதெல்லாமே, தூத்துக்குடி. ஸோ இங்க வந்து அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரொடக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இதனுடைய நோக்கம். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதா இதனுடைய நோக்கம். அண்டு 36 கவர்மெண்ட் ஸ்கீமை மொத்தமா சேர்த்து தான் இந்த ஒரு தண்டன்யா ஸ்கீம்.
இதுக்குள்ள மொத்தமா 36 கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஸ்கீம்ஸ் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி அண்ட் விருதுநகர். தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் அதிகமான நடைப்பயணிகள் சென்ற பாதை எது? ட்ரெக் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரெக்கர்ஸ் வந்து எந்த இடத்துக்கு அதிகமா தமிழ்நாட்டுல வந்து போயிருக்காங்க பாத்தீங்கன்னா ஏலகிரி அண்ட் சுவாமி மலை. ஸோ நம்ம ஸ்கீம்ஸ்னு வர வார்த்தைகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாமே படிச்சுக்கணும். இதே வந்து நான் ஆக்சன் பாலிசியும் சேர்த்து தந்தணும்னு நினைச்சேன். நம்ம அது வந்து பாலிட்டி படிக்கும்போது அதுல வந்து சேர்த்துப்போம். ஸோ ஏலகிரி அண்ட் சுவாமி மலை, ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக நம்பர் ஆஃப் ட்ரக்கர்ஸ் வந்து சென்ற இடம். இந்த ஸ்கீம் வந்து 2024 தான். பட் இருந்தாலும் அதனுடைய ரிப்போர்ட் வந்து இப்ப வந்து விட்டுருக்காங்க 2025 பேஸ் பண்ணி. அண்ட் இதனுடைய நோக்கம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு ட்ரெக்கிங்னா ஒரு டூரிஸ்டுக்கான அந்த சேஃப் எல்லாமே கைடட் எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி தரதுதான். ஸோ இந்த ட்ரெக் இனிஷியேட்டிவ் இது வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் சென்னை அந்த இதுல வந்து மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் அவார்டு அப்படின்னு வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஸ்ட் நிச்சி டூரிசம் ஆபரேட்டர் அவார்டுனும் தமிழ்நாடு டூரிசம் அவார்ட்ஸ் 2025ல வின் பண்ணிருக்கு இந்த ட்ரெக் தமிழ்நாடு இனிஷியேட்டிவ். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த இனிஷியேட்டிவ்னால ஏலகிரி சுவாமிமலை தான் மெயினா வந்து கவர் பண்றாங்க. நெக்ஸ்ட் அன்பு சோலை நாள் பராமரிப்பு மையங்கள் எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? ஸோ இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த திட்டத்தோட நோக்கம் தான் என்ன தெரியும், மெயினா வந்து இந்த எல்டர் பீப்புளுக்கு ஒரு சேஃபான ஹவுசிங் ஷெல்டர் வந்து தரணும் தான் இந்த ஸ்கீமோடைய நோக்கம். பட் இந்த ஸ்கீம் வந்து எந்த இடத்துல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து இந்த இயர் வந்து November 10, 2025ல லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்டர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது. எல்டர் சிட்டிசன்ஸோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது. அண்ட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் இதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்து இந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அது மூலமா 25 சென்டர்ஸ் வந்து இந்த அன்பு சோலை திட்டம் வந்து தமிழ்நாட்டுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை சென்டர்? 25 சென்டர். ஸோ இதுல வந்து மெயினா அவங்க பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கான சில கேம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றது அண்ட் பிசியோதெரபி, அவங்க பாடி கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ண அண்ட் அவங்கள ஏதாவது வேலை செய்யறதுக்காக ஹேண்டிகிராஃப்ட்ல ட்ரைனிங் வந்து தராங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து டிஃபன் லஞ்சு இது எல்லாமே வந்து இந்த அன்பு சோலை டே கேர் சென்டர் ஸ்கீம் மூலமா கொடுக்குறாங்க. விமன் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் திட்டத்தின் கீழ் எத்தனை வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன? விமன் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் வெஹிக்கல்ஸ் இது மூலமா எத்தனை வாகனங்கள்? ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா 38 வாகனங்கள். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 2025ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய நோக்கம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, மெயினா வந்து இது வந்து விமன்கான ஒரு ஹெல்த் சப்போர்ட் தரதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இந்த 38 வாகனங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ஏரியாஸ்லயுமே விமன் வந்து அதிகமா செக் பண்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா 10ல ஒரு விமன் வந்து சர்விக்கல் கேன்சர் வருது அண்ட் நிறைய விதமான கேன்சர்ஸ் வந்து வருது, பிரெஸ்ட் கேன்சர் வருது, இது எல்லாமே. ஸோ அவங்களுக்கான இந்த கேன்சரை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் மெயினா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சர்விக்கல் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ இதுக்காக 38 வெஹிக்கல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க இடத்துல போய் ஹெல்த் செக்அப் தான் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு பண்றாங்க. ஸோ இதான் விமன் வெல்னஸ் ஆன் வெஹிக்கல் ஸ்கீம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 2024-2025 இல்லம் தேடி கல்வி மையங்கள் மூலம் சுமார் எத்தனை மாணவர்கள் பயனடைந்தனர்? ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் இதை பத்தி நமக்கு வந்து கிளியரா வந்து தெரியும். அதாவது வந்து ஹோம் பேஸ்டு லேர்னிங் சப்போர்ட் தராங்க அப்படின்னு இந்த திட்டம் பத்தி நமக்கு பேசிக்கா வந்து தெரியும். ஆனா இதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், 7.97 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து தராங்க. இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாம இப்ப புதுமை பெண் திட்டம் இது மூலமா வந்து இந்த 12th படிக்கிற பசங்க இவங்களுக்கு தான் வந்து 1000 ரூபாய் வந்து தராங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் ஹையர் எஜுகேஷனுக்காக. ஸோ இந்த திட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.13, ஸோ 4 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அண்ட் தமிழ் புதல்வன் ஸ்கீம் இதுவும் வந்து 1000 ரூபாய் தராங்க நமக்கு வந்து தெரியும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3.28 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் இந்த கோவிட் பீரியட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ கிளாஸ் 1 to 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா வந்து இந்த மேக்ஸ் லிட்ரஸி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 25.08 லேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதிக அளவு ஃபர்ஸ்ட் எண்ணும் எழுத்தும் ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் வந்து இல்லம் தேடி கல்வி, நெக்ஸ்ட் புதுமை பெண், நெக்ஸ்ட் தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஸோ இந்த ரிப்போர்ட் தான் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இந்த மாதிரி சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் தான் தந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்ல தான் நம்ம கேட்கறாங்க. ஸோ அது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல தான் கொண்டு போய் விடுது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் இதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன், விரிவுபடுத்தப்பட்ட விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருக்க குறைந்தபட்சமாக எத்தனை சதவீதம் மாற்றுத்திறன் இருக்க வேண்டும்? நார்மலா இந்த விடியல் பயணம் ஸ்கீம்ல எல்லா விமனுமே பெனிஃபிட் ஆயிருக்கும். கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரீ
ஸோ இதுல வந்து டிசேபிள்டு பர்சனுக்கும் இதுக்கான இதை வந்து விட்டு இருக்காங்க. ஸோ 40% டிசபிலிட்டி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தா ஓகே, அதுக்கு மேல இருந்தா வந்து அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப தர முடியாது. ஸோ 40% டிசபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசபிலிட்டிலே 21 கேட்டகரிஸ் கிட்ட பிரிச்சு இந்த ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு 2016. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த 40% டிசபிலிட்டின்றதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விடியல் பயணம் ஸ்கீம்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்கீம் தான். நம்ம வந்து ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம வீடியோஸ்ல வந்து ரெஃபர் பண்ணுங்க. உலக வங்கி ஒப்புதல் அளித்த தமிழ்நாடு கடற்கரை பாதுகாப்பு திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ கோஸ்டல் ரெசிலியன்ஸ் ப்ராஜெக்ட். இதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஷோர் ப்ராஜெக்ட். ஷோர்னா என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் கோஸ்டல் ரெசிலியன்ஸ் அண்ட் எக்கனாமி. ஸோ இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல அந்த அமைதியும் எக்கனாமியும் ப்ரொமோட் பண்றதா இந்த ப்ராஜெக்ட் இது. இதை வந்து வேர்ல்டு பேங்க் வந்து சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து 2025ல லான்ச் பண்ண ப்ராஜெக்ட். சரிங்களா? அண்ட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதான் கோஸ்டல் ஏரியாஸ்ல அந்த அமைதியும் அதே மாதிரி அந்த எக்கோசிஸ்டம்ஸ் எக்கனாமியும் இருக்கணும். அதே சமயத்துல எக்கோசிஸ்டம்ஸ் இப்போ ராம இந்த டர்டல்ஸ் இதெல்லாம் இறப்பு அதிகமா வருது இல்ல, அதே சமயத்துல பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ன்றது. ஸோ இதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் வந்து கிட்டத்தட்ட 1172 கோடி கிட்ட வந்து சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிட்ட சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1600 கோடி ப்ராஜெக்ட் தான் இது. இந்த ப்ராஜெக்ட் ஷோர் ப்ராஜெக்ட் இது வந்து தமிழ்நாடு அமைதியும் இக்கோ சிஸ்டமையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 2025ல லான்ச் பண்ணிருக்காங்க வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டோட. நெக்ஸ்ட் அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் வழங்கப்படும் கல்வி உதவி தொகை எவ்வளவு? ஸோ அன்பு கரங்கள் ஆல்ரெடி அன்பு சோலை என்றது பார்த்தோம். இந்த அன்பு கரங்கள் ஸ்கீம் வந்து எதுக்காக நமக்கு வந்து தெரியும், மெயினா ஆர்ஃபனேஜ் அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட குழந்தைகள் இவங்கள தான் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் மாசம் வந்து தராங்க. இயர் வந்து 2025ல இந்த ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மெயினா வந்து இந்த கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஸ்கூல்ஸ் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே வந்து கொடுக்கணுன்றதுக்காக இந்த 2000 ரூபாய் சப்போர்ட் வந்து பண்றாங்க. அண்ட் இது வந்து அவங்க வந்து அன்டில் ஒரு ஏர்ன் பண்ற ஸ்டேஜ் அந்த குழந்தைன்ற ஸ்டேஜை தாண்டுற வரைக்கும் அன்டில் 18 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம் பெனிஃபிட் வந்து உண்டு. ஆர்ஃபனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்க எஜுகேஷனை கண்டினியூ பண்றதுக்காக. ஸோ இதுதான் அன்பு கரங்கள் ஸ்கீம். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சமூக பதிவீடு கணக்கீடு எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது? சோஷியல் ரெஜிஸ்ட்ரி என்ரோல்மெண்ட் சென்சஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேர் ப்ராஜெக்ட். இந்த தமிழ்நாடு கேர் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இது இயர் வந்து 2025. அண்ட் இதனுடைய நோக்கம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இந்த டிசேபிள்டா இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான சில பெனிஃபிட்ஸை வந்து கொண்டு போறதா இந்த ப்ராஜெக்டோடைய மெயினான எய்மே தமிழ்நாடு கேர் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இது பண்றாங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். அண்ட் இதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். ஸோ 2025 தமிழ்நாடு கேர் ப்ராஜெக்ட் மெயினா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காக வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டோட பண்றாங்க. பாருங்க 2025 ஆகஸ்ட் 2 அன்று தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் மருத்துவ முகாம்களை நடத்த தொடங்கிய திட்டம் எது? கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2025ல இந்த ஸ்கீம் வந்து சென்னையில வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலம் மெடிக்கல் கேம்ப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க 38 டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஸோ ஆகஸ்ட் மந்த்ல கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. ஸோ இது இயர் வந்து ஆகஸ்ட் 2025. அண்ட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஹெல்த் கேர் சர்வீசஸ் மெடிக்கல் கேம்ப் மூலம் தரது தான். அண்ட் இதுல முக்கியமான சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி இந்த ஆர்கன் டொனேஷன் அதுலதான் வந்து பெஸ்டா வந்து இருக்காங்க. அந்த அவார்ட்ஸ் யூனியன் கவர்மெண்ட் கொடுத்த அவார்ட்ஸ்ல பெஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் கேம்ப் மூலம் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி இதை தான் கலெக்ட் பண்ணி அண்ட் அது வந்து அஸ் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்லாம் இருக்கு. அதை தாண்டி வந்து ஹெல்த் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதா இந்த ஸ்கீமுடைய நோக்கம் நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம். நெக்ஸ்ட் வேர்களை தேடி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இது வந்து 2023லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்ப வந்து இதை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட 4th phase சென்னையில வந்து நடந்திருக்கு 2025ல. இந்த ஸ்கீமோடைய மெயினான நோக்கமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து படிச்சுட்டு ஃபாரின்ல தான் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து அகெயின் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அவங்க அந்த கல்ச்சரையும் இங்க வந்து சேர்க்கறது தான் இந்த ஸ்கீமோடைய மெயினான நோக்கமே. இந்த ஸ்கீம் வந்து சிங்கப்பூர்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க 2023ல. நெக்ஸ்ட் ஒன் 2025 ஆகஸ்ட் மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தில் எதிர்ப்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட தமிழ்நாடு அரசு தொடர்பு திட்டம் எது?
ஸோ எந்த ஸ்கீம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பிரச்சனையில கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின். ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கீம் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம்னு. இதுல உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இஷ்யூவா போயிருக்கு. ஏன்னா இந்த முதல்வர் நேம வந்து சேர்க்கலாமா? அந்த மாரி இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2025ல தான் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான அந்த இத வந்து அ ரிலீவ் பண்ணி விட்டிருக்காங்க. ஓகே, நீங்க இந்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட், பெண் மாணவிகளை மன, உடல் மற்றும் சமூக சவால்களிலிருந்து பாதுகாக்க தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டம் எது? எதுலருந்து மன, உடல் மற்றும் சமூக சவால்கள். ஸோ ஆல்ரெடி இந்த சர்விக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் இதுக்கான ஒரு 2, 3 ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதுல இன்னொரு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா, அகல் விளக்கு ஸ்கீம். ஸோ விளக்கு வந்து ஜெனரலா வந்து பெண்கள் வந்து ஏத்துறாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2025ல வந்து புதுக்கோட்டையில இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுக்கோட்டை கீரமங்கலம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய மெயினான நோக்கம் 9th to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டலா, பிசிக்கலா, சோஷியலா என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்களோ, அதெல்லாம் கவுன்சிலிங் மூலம் வந்து சால்வ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ மென்டலா, பிசிக்கலா அண்ட் சோஷியல் சேலஞ்சஸ் இதெல்லாம் கவுன்சிலிங் மூலம் வந்து சால்வ் பண்றாங்க. இதுக்கு மெயினா வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இந்த அகல் விளக்கு ஸ்கீம். நெக்ஸ்ட் ஒன், தாய்மானவர் திட்டத்தின் கீழ் எந்த பயனாளிகள் உள்ளடக்கப்படுகின்றார்கள்? 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். சீனியர் சிட்டிசன்ஸ் above 70 years and disabled persons. ஸோ தாய்மானவர் ஸ்கீம் கீழே மெயினா வந்து நம்ம ஆல்ரெடி அன்பு சொலை ஸ்கீம் எல்டர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தோம். இந்த தாய்மானவர் ஸ்கீம்லயே வந்து பாத்தீங்கன்னா 70 வயசுக்கு மேற்பட்டவங்க அண்ட் டிசேபிள்டு பர்சன்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்த்ல தான் ஆகஸ்ட் 12, 2025 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மெயினா நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து போய் சேர்றதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஏன்னா அவங்களால வந்து வாங்க முடியாது. ஜென்ரலாவே நார்மலாவே இருக்கிறவங்களே நிறைய பேர் ரேஷன் ஷாப் போய் வாங்க மாட்டோம். ஸோ இதுல இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா போய் சேர்க்கணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய ரேஷன் ஷாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் துப்புரவு பணியாளர்களுக்கு எந்த வசதியை இலவசமாக வழங்குகின்றன? கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் மெயினா வந்து இந்த ட்ரைனேஜ் இதுல தான் இறங்கி வேலை செய்யறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்காக ஒரு 6 ஸ்கீம் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. எந்த டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12, 2025ல. அதுல வந்து இந்த ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது ஒரு ஸ்கீம். அண்ட் இதனுடைய நோக்கம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, நோக்கம் வந்து கண்டிப்பா ஒரு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் தரேன்னா அவங்க வந்து காலைல இந்த வேலைக்காக இதெல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அவங்க கூட சேர்ந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேற என்ன பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போதே இறந்துட்டாங்கன்னா 5 லேக் வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை 10 லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ்க்காக இதை வந்து மெயினா வந்து பண்ணியிருக்காங்க. மெயினா அர்பன் லோக்கல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான். சாரி, இது வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம். நெக்ஸ்ட், வெற்றி பள்ளிகள் திட்டத்தின் கீழ் எத்தனை அரசு மேல்நிலை பள்ளிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன? இந்த வெற்றி பள்ளிகள் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன். வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன். அதாவது என்னன்னா, ஜென்ரலா வந்து இப்ப நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, ஜேஇ, நீட் இதுக்கெல்லாம் கோச்சிங் தர்றதுக்காக. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான கோச்சிங்ஸ் எல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ இதுவும் 2025ல கொண்டு வந்த ஸ்கீம் தான். அண்ட் இதனுடைய நோக்கம் வந்து ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கொண்டு வரணும், அந்த ரேஷியோ வந்து அதிக அளவு கொண்டு வரணும். வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கீம். ஸோ இதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 54.73 கோடி கிட்ட கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட், முதல்வரின் காக்கும் கரங்கள் ஸ்கீம். இது வந்து ஆகஸ்ட் 19, 2025. இந்த ஸ்கீம் நமக்கு ஜென்ரலா வந்து தெரியும். எப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 2025 ஆகஸ்ட் மந்த்ல கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. அண்ட் இதனுடைய மெயினான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்களா, அவங்களும் அவங்க ஃபேமிலிஸை வந்து சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான். ஏன்னா அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இங்கன்னு பெருசா வந்து எந்த தொழிலும் இருக்க மாட்டுது. ஸோ அதுக்காக அவங்க ஏதாவது பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம் மூலம் சப்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 crore வரைக்கும் அவங்களுக்கான கேபிட்டல் இதை வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கில் ட்ரைனிங் அதெல்லாமே தராங்க. ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் ஸ்கீம். நெக்ஸ்ட், மாணவர்கள் முறையாக தண்ணீர் குடிக்க ஊக்குவிக்க தமிழ்நாடு பள்ளிகளில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பெல் ஸ்கீம். இது வந்து ஜூன் 28, 2025ல வந்து கொண்டு வந்திருக்காங்க.
நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டோன் ப்ராப்ளம், கிட்னில ஸ்டோன் ப்ராப்ளம் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது மெயினா தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால தான். அதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வாட்டர வந்து ரெகுலரா குடிக்கிறதுக்காகவும், அண்ட் ஹெல்த்த வந்து பெட்டரா மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்காகவும். அண்டு இதுல வந்து அந்த டியூரேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பெல் வந்து அடிக்கிறாங்களாம் 11 ஏஎம் கரெக்ட்டா. முன்னாடியே இதெல்லாம் பிரேக் டைம் இதெல்லாம் இருக்குதாம். 1 பிஎம், 3 பிஎம் இந்த டைம்ல தான் அவங்களுக்கான வாட்டர் பெல் பீரியட் அப்படின்னு இது பண்ணி 2 to 3 மினிட்ஸ் மெயினா போய் தண்ணீய குடிச்சிட்டு வரணும்னே அவங்கள வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்றாங்களாம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு எந்த 2 கல்வி திட்டங்களை மாற்றுத்திறனுடைய பாலின மற்றும் இன்டர்செக்ஸ் நபர்களுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் பெர்சன் அண்ட் இன்டர்செக்ஸ் பெர்சன் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா புதுமை பெண் அண்ட் தமிழ் புதல்வன் திட்டம். ஆல்ரெடி புதுமை பெண் நமக்கு வந்து தெரியும். இந்த 1000 ரூபாய் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்கன்னு. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட். அதே மாதிரி தமிழ் புதல்வன் ஸ்கீம் இதுதான் நமக்கு வந்து தெரியும். 1000 ரூபாய் தராதுன்ற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து மெயினா இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் இன்டர்செக்ஸ் பர்சன்ஸ்க்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ எந்த இயர் பார்த்தீங்கன்னா ஜூன் 28, 2025ல விரிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ மெயினா வந்து அவங்களுக்கும் அந்த கல்வியை போய் சேர்க்கணும். மார்ஜினலைஸ்டு பீப்புள்னு இவங்கள தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கும் அந்த கல்வி இதை வந்து போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து கண்டிப்பா அவங்கள்ட்ட வந்து அந்த ஓட்டர் ஐடி வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டர் ஐடி கிடையாது, வேலிட் ஐடி கார்டு. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் இருக்காது. ஸோ இதுதான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே. இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம ஃபர்தரா அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். அண்ட் கிளாஸஸ் எப்படி இருக்கு, இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா இந்த மெத்தட் எல்லாமே நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ.